வெப்பம், இயக்க ஆற்றல் மற்றும் நிலையாற்றல் இதோட கூட்டுத்தொகை தான் மூலக்கூறுகளோட அக ஆற்றல். சூடான பொருட்களில் மூலக்கூறோட அக ஆற்றல் அதிகமாகவும் குளிர்ந்த பொருட்களில் குறைவாகவும் இருக்கும். இந்த அக ஆற்றல் ஒரு பொருளிலிருந்து வெளிப்படும் பொழுது அது வெப்ப ஆற்றல் எனப்படுகிறது. இப்போ விரிவடைதல், ஒரு பொருளை வெப்பப்படுத்தினோன்னா அந்த பொருளோட மூலக்கூறுகள் அதிக ஆற்றலை பெற்று அது அதிர்வடைய தொடங்கும். இதனால் அருகில் இருக்கும் மூலக்கூறுகளும் அதிர்வடைய தொடங்கும். எனவே விரிவடைதல் ஏற்படுகிறது. வெயில் காலங்களில் அதிக வெப்ப ஆற்றல் ரயில் தண்டவாளங்களை விரிவடைய செய்கின்றது. ரயில் பாதைகளில் சிறிய இடைவெளி விடப்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். திடப்பொருட்களை விட திரவ பொருட்கள் அதிகமாக விரிவடையும். ஆனாலும் வாயு பொருட்கள் இவை இரண்டையும் விட அதிகமாக விரிவடையும். நிலை மாற்றம், பனிக்கட்டியை வெப்பப்படுத்தும் போது அது நீராக மாறுகிறது. மேலும் வெப்பப்படுத்தினால் நீர் ஆவியாக மாறுகிறது. ஆகவே திடப்பொருட்களை வெப்பப்படுத்தும் போது திரவ பொருட்களாக மாறுகிறது. மேலும் வெப்பப்படுத்தும் போது அது வாயு நிலைக்கு மாறுகிறது. வெப்பநிலையை குறைக்கும் போது தலைகீழ் மாற்றம் ஏற்படுகிறது. வெப்பநிலை மாற்றம், ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும் போது அந்த பொருளில் உள்ள மூலக்கூறின் இயக்க ஆற்றல் அதிகரிக்கிறது. மூலக்கூறுகள் அதிர்வடைவதால் பொருளின் வெப்பநிலை அதிகரிக்கிறது. அந்த பொருளை குளிர்விக்கும் போது வெப்ப ஆற்றல் வெளியேறி அதன் வெப்பநிலை குறைகிறது. வேதியியல் மாற்றம், வெப்பம் ஒரு வகையான ஆற்றலாக இருப்பதால் இது வேதியியல் மாற்றத்தில் பெருமங்கு வகிக்கிறது. வேதிவினைகள் தொடங்குவதற்கு வெப்ப ஆற்றல் தேவைப்படுகிறது. வேதிவினைகளோட வேகத்தை வெப்ப ஆற்றலை தீர்மானிக்கிறது. நெக்ஸ்ட் இது சில நேரங்களில் நாய் தனது நாக்கை வெளியே தொங்கவிட்டு கொண்டே சுவாசிப்பதை பார்த்திருப்பீர்கள். அப்படி சுவாசிக்கும் போது அதன் நாக்கிலிருந்து ஈரப்பதம் திரவமாக மாறி பின் ஆவியாகிவிடும். திரவநிலை வாயு நிலைக்கு மாற வெப்ப ஆற்றல் தேவைப்படும். இந்த வெப்ப ஆற்றல் நாயின் நாக்கிலிருந்து பெறப்படுகிறது. இவ்வாறு நாய் தன் நாக்கில் இருக்கும் தன் வெப்பத்தை வெளியேற்றி அதனை குளிர்வித்துக் கொள்கிறது. வெப்பமானது 3 வழிகளில் பரவுகிறது. வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு. இது வெப்ப கடத்தல் அப்படின்னா மூலக்கூறுகளோட இயக்கம் இல்லாமலே வெப்பம் பரவும் நிகழ்வு தான் வெப்ப கடத்தல். அன்றாட வாழ்க்கையில் வெப்ப கடத்தல் உலோகங்கள் மிகச்சிறந்த வெப்ப கடத்திகள். அதனால தான் அலுமினிய பாத்திரங்களை சமையலுக்கு பயன்படுத்துகிறோம். பாதரசம் சிறந்த வெப்ப கடத்தியா இருக்கனால வெப்பநிலை மாநில பயன்படுத்துகிறோம். நான் குளிர்காலங்களில் கம்பளி ஆடைகளை உடுத்துகிறோம். கம்பளி ஒரு அறுதிய கடத்தி, எனவே உடலின் வெப்பத்தை வெளிப்புறத்திற்கு கடத்தாமல் வைத்திருக்கும். ஒரு கண்ணாடி கோலையில் சிறிதளவு பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை போட்டு அதை நம்ம சூடு பண்ணோம் அப்படின்னா அதில் ஊதா நிற கோடுகளோடு நீர் மேலெழும்பி பரவுவதை காணலாம். நெக்ஸ்ட் வெப்பச்சலனத்துல மூலக்கூறுகளோட இயக்கத்தோட வெப்பம் பரவுறது, அதெல்லாம் வெப்பச்சலனம்னு சொல்றாங்க. வெப்பச்சலனம் அன்றாட வாழ்க்கையில் சூடான காற்று பலூன்கள்ல நடக்கும். அப்புறம் நிலக்காற்று, கடல் காற்று. நிலக்காற்று பகல் நேரத்துல நிலம் சூடா இருக்கிறதுனால அதை குளிர்விக்கிறதுக்கு கடல்ல இருந்து காத்து வீசுது, அதான் கடல் காற்று. நைட் டைம்ல கடல் சூடா இருக்கிறதுனால அதை குளிர்விக்க நிலத்துல இருந்து அதான் நிலக்காற்றுன்னு சொல்றோம். காற்றோட்டம் குளிர்ந்த காற்று அதிக அழுத்த பகுதியிலிருந்து குறைந்த அழுத்த பகுதியை நோக்கி நகர்கிறது. இதுதான் காற்றோட்டம். புகைப்பொக்கிகள், சூடான காற்று எல்லாமே அழுத்தம் குறைவா இருக்கிறதுனால எளிதாக வளிமண்டலத்திற்கு சென்று விடுகிறது. வெப்ப கதிர்வீச்சு, எந்த ஒரு பருப்பொருளின் உதவியுமின்றி வெப்ப ஆற்றல் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு பரவுறது தான் நம்ம வெப்ப கதிர்வீச்சு என்கிறோம். வெப்ப கடத்தலும் வெப்பச்சலனமும் வெற்றிடத்தில் நடைபெறாது. ஆனால் வெப்ப கதிர்வீச்சு வெற்றிடத்தில் நடைபெறும். இதை ஒளியின் திசைவேதி செல்லக்கூடிய மின்காந்த அலைகளாகவும் கருதலாம். அதான் வெப்ப ஆற்றல் ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு மின்காந்த அலைகளாக பரவும் நிலையை வெப்ப கதிர்வீச்சு என்கிறோம். சூரியனிடமிருந்து கிடைக்கும் வெப்ப ஆற்றல் வெப்ப கதிர்வீச்சு மூலமாகவே வருகிறது. 0 கெல்வின் வெப்பநிலைக்கு அதிகமாக இருக்கும் எல்லா பொருட்களிலிருந்தும் வெப்ப கதிர்வீச்சு ஏற்படும். 0 டிகிரி கெல்வினுக்கு வெப்பநிலை அதிகமாக இருக்கும் எல்லா பொருளையுமே வெப்ப கதிர்வீச்சு ஏற்படும். சில பொருட்கள் வெப்பத்தை உமிழும், மற்ற சில பொருட்கள் வெப்பத்தை உட்கவரும். அன்றாட வாழ்க்கையில வெப்ப கதிர்வீச்சுன்றது வெள்ளை நிற ஆடைகள் சிறந்த வெப்ப பிரதிபலிப்பான்களாகும். கோடை காலங்களில் அவை நம் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கின்றன. சமையல் பாத்திரங்கள் அடிப்பதில் அந்த கருப்பு நிற வளத்தை பூசி இருப்பதால கருப்பு நிறமானது அதிக கதிர்வீச்சில் உட்கவரும். விமானத்தோட புறப்பரப்பு மிகவும் பளபளப்பாக இருக்கும். இதனால் சூரியன்லேருந்து விமானத்தின் மீதும் விழும் கதிர்வீச்சின் பெரும்பகுதியானது பிரதிபலிக்கப்படுகிறது. அதான் விமானத்தை அந்த ஒயிட் கலர்ல இது பண்றாங்க. வெப்பநிலைன்றது ஒரு பொருளின் வெப்பம் அல்லது குளிர்ச்சியின் அளவை தான் நாம் வெப்பநிலை என்கிறோம். ஒரு பொருளின் வெப்பம் அதிகரிக்கும் போது வெப்பநிலையும் அதிகரிக்கும். வெப்பநிலையோட அலகு நமக்கு தெரியும், எஸ்ஐ அலகு கெல்வின். தினசரி பயன்பாட்டில் நம்ம என்ன சொல்றோம், அந்த செல்சியஸ்ன்னு சொல்றோம். வெப்பநிலை மானியோட உதவியோட நம்ம வெப்பநிலையை அளவிடுறோம். அடுத்து வெப்பநிலை அளவீடுகள் ஃபாரன்ஹீட் அளவீடு, செல்சியஸ் அல்லது சென்டிகிரேட் அளவீடு, கெல்வின் அளவீடு அல்லது தனித்த அளவீடுன்னு சொல்றாங்க. ஃபாரன்ஹீட் அளவீடுனா 32 இருந்து 212, மொத்தமா 180 பகுதிகள். செல்சியஸ் அளவீடுனா 0 to 100, டோட்டலா 100 பகுதிகள் இருக்கும். கெல்வின் அளவீடு தான் தனித்த அளவீடு. 0 கெல்வின் தனிச்சுழி வெப்பநிலைன்னு சொல்றாங்க. இது 273.16 கெல்வின் வெப்பநிலையில் நீரின் திரவ மற்றும் வாயுநிலைகள் ஒன்றிணைந்து காணப்படும். நீரின் மும்மை புள்ளி 1/273.15 பங்கு ஒரு கெல்வின் ஆகும். செல்சியஸ் மற்றும் கெல்வின் அளவீடுகளுக்கு இடையான தொடர்பு K = C + 273.15. தனிச்சுழி வெப்பநிலை ஒரு வாயுவின் அழுத்தமும் கனஅளவும் கருத்தியலில் சுழியாக மாறும் வெப்பநிலைக்கு தனிச்சுழி வெப்பநிலை என்று பெயர். அனைத்து வகையான வாயுக்களின் அழுத்தமும் -273.15 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சுழியாகிவிடும். இதனை தனிச்சுழி வெப்பநிலை அல்லது 0 கெல்வின் என்கிறோம். தனிச்சுழி வெப்பநிலை -273 செல்சியஸ், ஃபாரன்ஹீட் -460. இதெல்லாம் நமக்கு தெரியும். நீரோட கொதிநிலை 173
கெல்வின்ல செல்சியஸ்ல 100, ஃபாரன்ஹீட்ல 212. பனிக்கட்டியின் உருகுநிலை கெல்வின் 273.15, செல்சியஸ் 0, ஃபாரன்ஹீட் 32. தனிச்சுழி வெப்பநிலை கெல்வின் 0, செல்சியஸ் -273, ஃபாரன்ஹீட் -460. தன்வெப்ப ஏற்புத்திறன் பூமியின் நிலப்பரப்பு காலை நேரங்களையும் குளிர்ச்சியாகவும் மதிய வேளையில சூடாக இருக்கும். ஆனால் ஏரியில் உள்ள தண்ணீரோட மேற்பரப்பு வந்து காலையில் மதியத்தில் சேம் ஒரே மாதிரியாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பொதுவாக வெப்பத்தை வெளிவிடும் அல்லது உட்கவரும் பண்பு 3 காரணிகளால் தீர்மானிக்கப்படுகிறது. பொருளின் நிறை, பொருளில் ஏற்படும் வெப்பநிலை வேறுபாடு, பொருளின் தன்மை. அதுக்கப்புறம் வந்து Q is directly proportional to M. அதாவது அதோட நிறை உயர்ந்தால் அதுக்கு கொடுக்குற வெப்பத்தோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் அப்படி சொல்கிறாங்க. ஓரளவு நிறையுள்ள பொருளின் வெப்பநிலையை ஒரு அலகு உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு அதன் தன்வெப்ப ஏற்புத்திறன். தன்வெப்ப ஏற்புத்திறனோட எஸ்ஐ அலகு ஜூல் kg⁻−1 கெல்வின் பவர் -1. நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் 4200 ஜூல் kg⁻−1 கெல்வின் பவர் -1. பனிக்கட்டிக்கு 2100, நீராவிக்கு 460. 1 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளை 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு உயர்த்துவதற்கு கொடுக்கப்படும் வெப்ப ஆற்றல் தன்வெப்ப ஏற்புத்திறன். அதே ஒரு பொருளின் நிறை முழுவதையும் 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு உயர்த்துவதற்கு தேவைப்படும் வெப்ப ஆற்றல் வெப்ப ஏற்புத்திறன். ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்துவதற்கு தேவையான வெப்ப ஆற்றல் வெப்ப ஏற்புத்திறன். வெப்ப ஏற்புத்திறனுக்கு வந்து தேவையான வெப்ப ஆற்றல் போய் வெப்பநிலை மாற்றம் ஜூல் கெல்வின் பவர் -1. அடுத்து உருகுதல். பொருளானது ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறும் நிகழ்வை நாம் நிலை மாற்றம் என்கிறோம். இப்போ உருகுதல், ஒரு பொருள் வெப்பத்தை உட்கவர்ந்து திடநிலையிலிருந்து திரவநிலைக்கு மாறும் நிகழ்வு உருகுதல். அதே திரவநிலையிலிருந்து திடநிலைக்கு மாறுறதான் வந்து உறைதல்னு சொல்றோம். எந்த வெப்பநிலையில் திரவப்பொருள் திடப்பொருளாக மாறுகிறதோ அந்த வெப்பநிலை உறைநிலை என்கிறோம். நீரை பொறுத்தவரை உருகுநிலை உறைநிலை ரெண்டும் சேம் தான், 0 டிகிரி செல்சியஸ் தான். ஆவியாதல், குளிர்தல். இதுல பார்த்தோம்னா அந்த ஒரு பொருள் வெப்பத்தை உட்கவர்ந்து திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வு ஆவியாதல். வாயு நிலையில் இருக்கும் பொருள் வந்து வெப்பத்தை வெளிவிட்டு திரவமாக மாறும் நிகழ்வு வந்து குளிர்வாகும். அதே அந்த வெப்பநிலை தான் வந்து ஒடுக்க நிலைன்னு சொல்றாங்க. அதான் நீருக்கு கொதிநிலையும் ஒடுக்க நிலையும் 100 டிகிரி செல்சியஸ். உலர் பனிக்கட்டி. பதங்கமாதல்னா உலர் பனிக்கட்டி அயோடின், உறைந்த கார்பன் டை ஆக்சைடு, நாப்தலின் போன்ற திடப்பொருட்களை வெப்பப்படுத்தும் போது திரவநிலைக்கு மாறாமல் நேரடியாக வாயுநிலைக்கு மாறிவிடுகின்றன. இவ்வாறு வெப்பப்படுத்தும் போது திடப்பொருட்கள் நேரடியாக வாயுநிலைக்கு மாறும் நிகழ்வு பதங்கமாதல் எனப்படும். உள்ளுறை என்பது மறைந்திருப்பது எனப்படும். ஆகவே உள்ளுறை வெப்பம் என்பது மறை வெப்பம் அல்லது மறைந்திருக்கும் வெப்ப ஆற்றல் எனப்படும். ஒரு பொருள் தன்னிலையை மாற்றிக்கொள்ளும் போது ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பத்தை உட்கவருகிறது அல்லது வெளிவிடுகிறது. இந்த வெப்ப ஆற்றல் உள்ளுறை வெப்பம் என அழைக்கப்படுகிறது. வெப்பநிலை மாறாத நிலையில் ஒரு பொருள் தன்னிலையை மாற்றிக்கொள்ளும் போது உட்கவரும் அல்லது வெளிவிடும் வெப்ப ஆற்றல் உள்ளுறை வெப்பம் ஆகும். உருகுதல் நிகழ்வின் போது வெப்பமானது உட்கவரப்பட்டு அதே வெப்பமானது உறைதல் நிகழ்வின் போது வெளிவிடப்படுகிறது. இது உருகுதலின் உள்ளுறை வெப்பம். ஆவியாதல் நிகழ்வின் போது வெப்பம் வந்து வாங்கிக்கிறோம். அதே குளிர்தல் நிகழ்வின் போது வெப்பத்தை வெளிவிடுறோம். இது வந்து ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம். தன் உள்ளுறை வெப்பம் அப்படின்னா உள்ளுறை வெப்பத்தை ஓரளவு நிறைக்கு வரையறுத்தால் அதான் தன் உள்ளுறை வெப்பம். L = Q/mm. தன் உள்ளுறை வெப்பநிலை இதோட எஸ்ஐ அலகு ஜூல் பெர் கேஜி. அப்போ வெப்ப ஏற்புத்திறனுக்கு ஜூல் பெர் கெல்வின், தன் வெப்ப ஏற்புத்திறனுக்கு ஜூல் பெர் kg⁻−1 கெல்வின் பவர் -1. தன் உள்ளுறை வெப்பம் அப்படின்னா ஜூல் பெர் கேஜி.